अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि अम्मा बअद। கடியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தற்காலத்திற்கு தேவையான அற்புதமான ஒரு தலைப்பில் அண்டை வீட்டார் உரிமைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்த பரப்புரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அண்டை வீடு அப்படின்னாலே சண்டை வீடாக மாறிவிட்டது. அண்டை வீட்டாரோடு சண்டையிடாத குடும்பங்களை விரல் விட்டு எண்ணுகின்ற அளவிற்குத்தான் குறைவாக காட்சி தருகிறார்கள். ஆனால் இறைவனும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அண்டை வீட்டார் குறித்து அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் மிக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சஹீஹான ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் ஃபலா யூதி ஜாரா, தன் அண்டை வீட்டாருக்கு எந்த விதமான தொல்லைகளும் கொடுப்பது கூடாது. தொல்லை கொடுத்தால் அவர் மூமினாக இருக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அண்டை வீட்டார் முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்து சகோதரராக இருக்கட்டும், கிறிஸ்தவ நண்பராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட உண்மையான மூமின்கள் அவர்களுக்கு எந்த வகையிலும் தொல்லை கொடுப்பது கூடாது. இன்னைக்கு சமுதாயத்தில் கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். நம்ம வீட்டு சாக்கடையை பக்கத்து வீட்டில் ஒதுக்கி விடுறது, இரவோடு இரவாக நம்ம வீட்டு குப்பையை தூக்கி பக்கத்து வீட்டில் தூக்கி போடுறது, ஒட்டை மாடி வழியாக தூக்கி வீசுறது. நம்ம வீட்டில் ஏதாவது மிஞ்சிச்சு அப்படின்னா, சாப்பாடு மிஞ்சுன்னா அடுத்தவங்க வீட்டு வாசலில் வைக்கிறது, மாடு வந்து கொட்டிட்டு போயிடும். அது எப்படி நாசமாக போகட்டும் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர்கள் உண்மையான மூமினாக இருக்கவே முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இந்த நோட்டீஸ்ல அற்புதமான செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யதுகுலுல் ஜன்னத, ஒருவர் சுவர்க்கத்திலே நுழைய முடியாது. யார் என்று சொன்னால், அவர் தன் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகின்றார். என்னதான் தொழுதாலும் சரிதான், ரோபு வச்சாலும் சரிதான், தாடி வச்சாலும் சரிதான், புர்கா போட்டாலும் சரிதான், இஸ்லாமிய கோலத்தில் அலைஞ்சாலும் சரிதான், அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்து விட்டால் அவருடைய வணக்கங்கள் அனைத்தும் காணல் நீராக அது மாறிவிடும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்ம வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் பொது சுவர். நாம் ஆணி அடிப்பதாக இருந்தாலும் அண்டை வீட்டாரிடம் அனுமதி பெற்றுதான் ஆணி அடிக்க வேண்டும். ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும், நோயாளிகள் இருப்பாங்க, வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நம்ம ஆணியை அடிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நம்ம வீட்டு சுவரை உயர்த்தி கட்டுவதாக இருந்தாலும் அவர்களின் அனுமதியை பெற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. அவங்க வீட்டுக்கு வெளிச்சம் போகாம போயிடலாம், காற்று வராமல் போய்விடலாம் என்பதெல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையான தாய்மார்களே, சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தில் 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு இணையாக யாரையும் எவனையும் எதையும் நீங்கள் இணையாக கருதாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு, வபில் வாலிதைனி இஹ்சானா, யாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும்? முதல்ல பெற்றோர், இரண்டாவது வபிதில் குர்பா உறவினர்கள், வல் யதாமா அனாதைகள், வல் மசாக்கின் ஏழைகள், வல் ஜாரி தில் குர்பா சமீபமான அண்டை வீட்டுக்காரர், அதே நேரத்தில் வல் ஜாரி ஜுனுபி தூரமான அண்டை வீட்டுக்காரர். சமீபத்தில் உள்ள அண்டை வீட்டுக்காரர் அப்படின்னா
வலது பக்கம் 40 வீடாம், இடது பக்கத்துல 40 வீடு. இவங்க எல்லாம் சமீபத்தில் உள்ள அண்டை வீட்டுக்காரர்கள். 41வது வீடு தான் தூரமான அண்டை வீடு. அப்ப 40 வீடு வரைக்கும் நாம என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் தொல்லை தருவது கூட. இப்ப நாம என்ன செய்யறோம், நம்மள சில பேரு எப்பண்டா அவன் தூங்கட்டும் டிவி வால்யூமா கூட்டி வைப்போம். சமீபத்தில் கொலையெல்லாம் நடந்திருக்கு, நம்ம பேட்டையிலே நடந்திருக்குது. டிவி வால்யூமை கூட்டி வச்சதுனால நீ குறைத்து வை என்று சொல்வதற்காக கத்தியை எடுத்து குத்தி கொலை செய்த சம்பவங்கள் எல்லாம் இந்த பகுதியில் நடைபெறுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அடுத்து அல்லாஹ் சொல்றா வசாஹிபில் ஜன்பி, அதாவது வசாஹிபி சபீல், வழிபோக்கர்களுக்கு நாம் நன்மைகளை செய்ய வேண்டும். அப்ப அண்டை வீட்டுக்காரர் தூரமாக இருந்தாலும் சரிதான், சமீபத்தில் இருந்தாலும் சரிதான், அவங்க முஸ்லிமா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும். குறைந்த பட்சம் உபத்திரவம் செய்யாமலாவது இருக்க வேண்டும். உன் வீட்டில் உன் அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ வயிறு முட்டை சாப்பிட்டால் நீ சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் எனக்கு பின்னால இது குறித்து உங்களுக்கு விரிவாக பேசப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் முழுமையாக ஆக்கி அருள்புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி. இஸ்லாம் அலைக்கும்.